ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன். இந்த வீடியோவில் பூஜை அறை நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் எப்படி க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக காட்டியிருக்கேன். இது வந்து ரொம்ப லென்த்தாக இருக்க வீடியோ அப்படிங்கிறதால நான் பார்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ பொதுவாகவே பூஜை அறையை ரொம்ப சுத்தமாக நீட்டாக நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆசையாகவும் இருக்கும். ஏன்னா பெண்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குற 2 இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கிச்சன், இன்னொன்று பூஜை அறை. இந்த கிச்சனும் சரி, பூஜை அறையும் சரி எப்பவுமே சுத்தபத்தமாக ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லா பெண்களுடைய ஆசையாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு நம்ம சிரமம் பார்க்காம செய்யணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நம்ம வீடியோல வந்து நெறைய பேர் ரொட்டீனா கேட்குற கேள்வி, பூஜை பாத்திரம் வந்து நீங்க எப்படி கிளீன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. யூசுவலா நான் பீதாம்பரி பவுடர் வச்சு நான் கிளீன் பண்ணாலும் சரி, இல்ல லோக்கல்ல கிடைக்கிற அந்த பூஜை பாத்திரம் வெசல்ஸ் கிளீன் பண்ற அந்த பவுடர் வச்சு நான் கிளீன் பண்ணாலும் சரி, சேம் மெத்தட் தான் நான் யூஸ் பண்றேன். ஸோ ரெகுலரா நம்ம வாஷ் பண்ண பாத்திரங்கள் எப்பவுமே கிளீனா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு பெருசா எந்த டிஃப்ரென்ஸும் தெரியறதில்ல. மேபி உங்களுடைய பூஜை பாத்திரம் நீங்க கிளீன் பண்ணும்போது, இந்த பீதாம்பரி பவுடர் போட்டுமே கிளீன் இல்ல, அதாவது பளிச்சுன்னு இல்ல அப்படின்னா, நீங்க வந்து கொஞ்சமா சமையல் சோடா யூஸ் பண்ணி பாருங்க. அத வந்து கொஞ்சம் நல்ல லுக் வந்து இருக்கும். அந்த கிளீன் வந்து பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, இந்த பழைய மெத்தடு, இந்த பழங்காலத்துலலாம் என்னோட அம்மா, பாட்டி எல்லாருமே யூஸ் பண்ண ஒரு பொருள், இந்த புளி வந்து வச்சு துலக்கி வைப்பாங்க. அதுவுமே வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ ரீசென்ட் டேஸில் வந்து நிறைய பவுடர்ஸ் கெமிக்கல்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து கையில் நம்ம க்ளீன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ வந்து நிறைய ஸ்ப்ரே பண்ணாலே க்ளீன் பண்ணுற மாதிரியெல்லாம் நிறைய வந்துருச்சு. பட் அந்த அளவுக்கு அது ஒர்த்தா அப்படின்னு தெரியல. ஸோ நான் எப்போவுமே வந்து பீதாம்பரி பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் எங்கள் ஊரில் இந்த லோக்கலில் வந்து கிடைக்கும். ஸோ அந்த பவுடர் வச்சுமே நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் அது எனக்கு கிடைக்கிறதில்ல. அதனால நான் அகைன் வந்து பீதாம்பரி பவுடர் வந்து யூஸ் பண்ணி பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணுறேன். எனக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்குது. கம்ஃபர்டபுளாவும் இருக்குது எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு. அதேபோல கம்பல்சரி மந்த்லி ஒன்ஸ் வந்து பூஜை பாத்திரம் வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இதில நெறைய பேருக்கு இருக்கிற டவுட் வந்து, பூஜை அறையில நெறைய பித்தள பொருட்கள் வந்து வச்சிருக்கீங்களே, ஸோ அதெல்லாம் வந்து எப்பவுமே வீக்லி ஒன்ஸ் கிளீன் பண்றீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கிறது. அ பொதுவா வந்து இந்த அ அதாவது நம்ம கலசம் வச்சிருக்கோம் இல்லையா? இந்த கலசம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளையார் மணை இந்த மாதிரி ஒரு சில பெர்மனன்ட்டா நான் யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாம் வந்து 15 டேஸ் ஒன்ஸ், ஏன்னா கலசம் நான் ஒரு தடவ மாத்துறேன் அப்படின்னா, 15 நாளைக்கு ஒரு தடவ தான் நான் கலசம் சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அத வந்து நான் அப்பதான் நான் கிளீன் பண்ணிப்பேன். மத்தபடி இந்த பிளேட்ஸு, நம்ம வந்து ஏத்துற தீபங்கள், விளக்கு இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் வந்து நான் வீக்லி ஒன்ஸ் வந்து கிளீன் பண்ணிடுறேன். பெருசா நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன். பூஜை அறையில இருக்கிற பாத்திரங்கள நான் ஸ்கிப் பண்றது கிடையாது. ஸோ வாஷ் பண்றேன் அப்படின்னா, ஒட்டுக்கா எடுத்து தான் நான் வாஷ் பண்ணுவேன். அப்படிதான் இருக்கும் என்னோட மெயின்டெனன்ஸ். இப்போ மந்த்லி ஒன்ஸ் நான் டீப் கிளீன் பண்றேன் இல்லைங்களா? அது வந்து ஃபுல்லா அந்த பூஜை அறையில இருக்கிற எல்லா படங்கள், விக்கிரகங்கள், நான் யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு கிளீன் பண்ணி தொடச்சு மறுபடியும் நான் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுவேன். ஸோ அந்த மாரி தான் என்னோட பூஜை அறை கிளீனிங் இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் கிளீன் பண்றதால எனக்கு வந்து அன்னைக்கு ஃபுல் டே ஒர்க் இருக்கிற மாதிரியே இருக்கும். மேபி நான் இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, காலையிலேயே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். லஞ்ச் பேக் பண்ணி குடுத்துட்டு, உடனே வந்து இந்த ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு அப்பதான் குழந்தைங்கள வச்சுட்டு எனக்கு இந்த ஒர்க் வந்து முடிக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். என்னால கன்டினியூஸா பூஜை அறையில இருக்க முடியாது. குழந்தைங்க வந்து அழுவாங்க. அவங்களையும் நான் வந்து பார்த்துக்கணும். ஸோ அதனால அவங்க தூங்கும்போது, அவங்க விளையாடும்போது இப்படி தான் வந்து என்னால வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த மாரி அந்த சில குறிப்பிட்ட நேரத்தில தான் என்னால கிளீன் பண்ண முடியும். ஸோ இங்க இருக்கிற எல்லா விக்கிரகங்களும் நான் வந்து எடுத்து கிளீன் பண்ணி வைக்கணும். நெறைய பேர் கேட்டிருக்கீங்க, விக்கிரகம் வந்து எப்படி கிளீன் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நான் தனி வீடியோவா குடுத்துருக்கேன். நான் மோஸ்ட்லி சிகைக்காய் மட்டும் தான் யூஸ் பண்றேன். விக்கிரகம் கிளீன் பண்றதுக்கு வேற எந்த அடிஷ்னல் ப்ராடக்ட்டும் நான் யூஸ் பண்ணல. சிகைக்காய் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணி விக்கிரகம் வந்து கிளீன் பண்ணி வைக்கிறேன். நம்ம பூஜை பாத்திரம் நம்ம வந்து பளிச்சுன்னு இருக்கிறதுக்காக நம்ம எப்படி வேணா தேய்க்கலாம். ஆனா, நம்ம வணங்குற தெய்வங்கள் இல்லையா? ஸோ விக்கிரகம் வந்து கொஞ்சம் நம்ம ப்ராப்பரா கிளீன் பண்ணணும். அதுக்காக நான் சிகைக்காய் மட்டும் யூஸ் பண்றேன். நான் நான் வந்து வ அ சுவாமி அறையில வந்து சுவாமி படங்கள், ஒரு குறிப்பிட்ட படங்கள் வந்து வச்சிருப்பேன். ஸோ அதையுமே வந்து எடுத்து
கொஞ்சமா தண்ணீல வந்து பன்னீரு, ஜவ்வாது இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி தொடச்சுப்பேன். எனக்கு வந்து அது கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ, அதனால எல்லா படமும் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த வால் ஸ்டிக்கர் வந்து நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. முருகனுடைய வால் ஸ்டிக்கர். இது வந்து நான் Flipkartல வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ, இப்போ அது லிங்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சு போய் வாங்குனது. ஏன்னா என்னோட பூஜை அறையை எனக்கு ஓப்பன் பண்ண உடனே எனக்கு முருகப்பெருமான் வந்து தெரியணும் கண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெளியில இருந்து யார் பார்த்தாலும் வெளியில இருந்து டக்குனு பூஜை அறைய பார்க்குறாங்க அப்படின்னா, அங்க தெரியிற முகம் முருகப்பெருமானுடைய முகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதனால இந்த வால் ஸ்டிக்கர் வந்து வாங்கி ஒட்டியிருப்பேன். ஃப்ரண்ட்லயுமே கூட வந்து ராமர், சீதை, லக்ஷ்மணரோட ஹனுமன் இருக்கிற மாதிரி அந்த அந்த பரிவார் வந்து நான் ஒட்டியிருப்பேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ எனக்கு இந்த மாரி சின்ன சின்ன ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஸ்டிக்கர்ஸு, ஃபோட்டோஸ் இந்த மாரி கலெக்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும். என்னோட வீட்ல நெறைய இடங்கள்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ராதாகிருஷ்ணர் இருப்பாரு. கிருஷ்ணர் புல்லாங்குழல் இருக்கிற மாதிரி அந்த வால் ஸ்டிக்கர் வச்சிருப்பேன். ஸோ விநாயகர் வால் ஸ்டிக்கர்ஸ், முருகனுடைய வால் ஸ்டிக்கர் இப்படி நான் திரும்புற இடம் எல்லாம் எனக்கு பிடிச்ச தெய்வங்களுடைய வால் ஸ்டிக்கர்ஸ வந்து நான் வச்சிருப்பேன். பூஜை அறை அப்படின்னு கிடையாது. என்னோட ஹால்லயுமே நான் நெறைய இந்த மாதிரி நான் வந்து வச்சிருப்பேன். அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனா கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பூஜை அறையில மெயினா நம்ம வந்து இந்த நடுவீடு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு முன்னாடி பழைய காலத்துல வந்து இந்த உருவ வழிபாடு இல்லாததுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு கல்லுலயோ இல்ல செவுத்துலயோ மஞ்சள், குங்குமம், சந்தனம் இட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்த பழக்கம் இருக்கு. இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இப்போ வந்து இதுலயே வந்து கோத்திரங்கள் இருக்கு. இப்போ சிவகோத்திரம் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சந்தனம், விபூதியும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாரி வைப்பாங்க. அதேபோல விஷ்ணு கோத்திரம் இருக்கிறவங்க நாமக்கட்டி யூஸ் பண்ணி சென்டர்ல வந்து போட்டு விடுவாங்க. ஸோ எங்களுக்கு வந்து இப்படி மட்டும் தான் யூஸ் பண்றோம். சிவகோத்திரம் அப்படிங்கிறதால இந்த கோத்திரம், குல வழிபாடு இதெல்லாம் வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து சொல்லிக் குடுத்த விஷயம். ஸோ இது வந்து ரீசென்ட் டேஸ்ல கேட்டிருந்தீங்க. அக்கா நீங்க ஏன் வந்து நாமக்கட்டி யூஸ் பண்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய பூஜை அறையில நம்ம எத்தனை வழிபாடுகள் மாத்துனாலும் சரி. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டங்களுக்கு நெறைய மாடல்ல நெறைய வந்து வந்துருச்சு. பூஜை பாத்திரங்களும் சரி, படங்களும் சரி நெறைய வந்துருச்சு. ஆனா, ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்களோ, என்ன சொல்லிக் குடுத்துருக்காங்களோ, அத தான் வந்து கன்டினியூஸா நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து குலதெய்வ வழிபாடு சம்மந்தப்பட்டது. குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு குலத்துக்கும், ஒவ்வொரு வம்சத்திற்கும், ஒவ்வொரு வீட்டிற்கும் மாறுபடும். இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நமக்கு இருக்கிற வழிபாடு இருக்காது. ஸோ அவங்களுடைய வம்சத்துடைய வழிபாடுன்றது வேற மாதிரி இருக்கும். அதனால எல்லாருமே நாமக்கட்டி யூஸ் பண்ணலாமா அப்படின்னா கிடையாது. அதேபோல எல்லாருமே விபூதி வச்சு மஞ்சள், குங்குமம் இடலாமான்னா கிடையாது. ஸோ அவங்க முன்னோர்கள் எப்படி சொல்லிக் குடுத்தாங்களோ, அதன்படி செய்றது தான் வந்து சரியான வழிபாடு. ஸோ இத வந்து முதல்ல ப்ராப்பரா கத்துக்கிட்டு நம்ம பூஜை அறையில செய்யணும். அதுக்கு மேல நமக்கு எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமா இருந்தாலும் சரி, அந்த இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யறதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஆனா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கம்பல்சரி நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்லிக் குடுத்தாங்களோ, அதையே நம்ம வந்து நம்முடைய குழந்தைகளுக்கும் அத தான் நம்ம சொல்லிக் குடுக்கணும். நம்ம இடையில மாத்திட்டோம் அப்படின்னா, அடுத்த தலைமுறைக்கு அது என்ன அப்படிங்கிறதே தெரியாம போயிடும். நாளடைவில இந்த வழிபாடே அவங்களுக்கு வந்து தெரியாம போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த குலதெய்வ வழிபாடு மட்டும் எப்பவுமே ஃபர்ஸ்ட்டு கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த குலதெய்வ வழிபாட்ட பத்தி நான் ஒரு வீடியோ குடுக்கும்போது கூட, நான் நெறைய இடத்துல சொல்லியிருப்பேன். ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து 2 குலதெய்வங்கள் இருக்கு. அ பெண் அதாவது நம்ம பொறந்த வீட்ல ஒரு குலதெய்வம் இருக்கும். புகுந்த வீட்ல கணவனுக்கு என்ன குலதெய்வமோ, அதுதான் வந்து நம்முடைய குலதெய்வமா இருக்கும். ஸோ இப்படி நம்ம வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது திருமணம் ஆகறதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா வீட்ல இருக்கிற குலதெய்வத்த நம்ம குலதெய்வமா நெனச்சு வழிபாடு செய்யலாம். ஆனா ஒரு தடவ நமக்கு இப்ப திருமணம் ஆகி வந்துட்டோம் அப்படின்னா, அந்த நிமிஷத்துல இருந்து நமக்கு குலதெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கணவனுடைய குலதெய்வம் தான். ஸோ அவங்க நம்முடைய மாமியார், மாமனார், நம்முடைய கணவனுடைய வம்சத்தார்கள் எப்படி வழிபாடு செய்றாங்களோ, அத பேஸ் பண்ணி நம்ம வழிபாடு செய்றது அப்படிங்கிறது நம்முடைய வம்சத்தை தழைக்க வைக்கக்கூடியது. அதனால இதுதான் வந்து முறையான வழிபாடு. ஸோ குலதெய்வ வழிபாடு மட்டும் இந்த இந்த வீடியோ பார்த்து மாத்திக்கிறது, அந்த வீடியோ பார்த்து மாத்திக்கிறது. ஸோ எங்க வீட்ல குலதெய்வம் இப்படி வழிபாடு செய்றோம் அப்படின்னு ஒருத்தர் வீடியோ போடுறாங்க அப்படின்னா, அது அழகா இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவங்க வீட்ல மறுபடியும் அத செய்றது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத விஷயம். யார் யார் வீட்ல எப்படி எப்படி சொல்லிக் குடுத்தாங்களோ, அதுதான் வந்து நம்ம செய்யணும்.
அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இப்போ உங்களுக்கு இஷ்ட தெய்வம் வேற ஏதாவது இருக்கு அப்படின்னா, அந்த இஷ்ட தெய்வத்த நீங்க எப்படி வேணாலும் வழிபாடு செய்யலாம். இப்போ முருகப்பெருமான் உங்களுக்கு இஷ்ட தெய்வமா இருக்காரு அப்படின்னா, முருகப்பெருமான வழிபாடு செய்றது அப்படிங்கிறது, இந்த ரூல்ஸ் தான் இருக்கு, இப்படி தான் இருக்கு அப்படின்னு கிடையாது. ஸோ அவரோட இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து அழகா வழிபாடு செஞ்சுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணணும். இது வந்து எங்களுடைய நடுவீடு. ஸோ இதுக்கு வந்து நான் கண்டிப்பா முக்கியத்துவம் குடுப்பேன். என்னோட பூஜை அறையில நடுப்பகுதியில மேல வந்து நான் வச்சிருப்பேன். எங்களுடைய பூஜை அறை பார்த்தீங்கன்னா, வடகிழக்குல இருக்கும். வடகிழக்கு அப்படிங்கிறது சிவபெருமானுடைய திசை. சிவனுடைய திசை அப்படிங்கிறதால, பெரும்பாலும் பூஜை அறைய வடகிழக்குல வைக்கிறதுக்கு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஸோ அப்படி அமையல அப்படின்னா, ஒரு சிலர் வடக்கு பார்த்தும், ஒரு சிலர் கிழக்கு பார்த்தும் நம்ம வந்து பூஜை அறைய வந்து வச்சிருக்காங்க. பை லக் எங்களுக்கு வந்து வீட்ல வடகிழக்குலயே வந்து சரியா அமைஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப அழகா அந்த திசையில வந்து பூஜை அறை அமைஞ்சிருச்சு. நெறைய பேர் என்னோட பூஜை அறை சைஸ் வந்து கேட்டிருக்கீங்க. 8க்கு 6 என்னோட பூஜை அறை. நான் இந்த வீடு கட்டும்பொழுதே அவர்கிட்ட சொன்னது. எனக்கு வந்து பூஜை அறை நல்லா பெருசா இருக்கணும். ஏன்னா எனக்கு பூஜை அறை வந்து ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்கப்புறம் பூஜை செய்றது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சமான விஷயம். அதனால நான் அவர்கிட்ட சொன்னது, எனக்கு வந்து பூஜை அறை நல்லா ஃப்ரீயா இருக்கணும். நெறைய எனக்கு பிடிச்ச தெய்வங்கள் எல்லாரையும் வச்சு வழிபாடு செய்யணும். ஸோ அதனால கொஞ்சம் பெருசாவே கட்டுங்க அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம். ஸோ அதே மாரி தான் எங்களுக்கு வந்து பூஜை அறையும் அமைஞ்சது. அதுக்கப்புறம் வந்து அந்த மேடை எல்லாம் கிளீன் பண்ணுறதுக்காக சுத்தமான தண்ணீல பன்னீரும், கொஞ்சமா பச்சை கற்பூரமும் போட்டிருக்கேன். இது போட்டு நம்ம கிளீன் பண்ணும்போது, பூஜை அறைய நீங்க அதாவது பூஜை அறைய நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா, அந்த ஸ்மெல்லே அப்படி இருக்கும். என்கிட்ட நெறைய பேர் என்னோட வீட்டுக்கு வந்தவங்க கேட்டிருக்காங்க. "உங்க பூஜை அறை அவ்ளோ ஸ்மெல் இருக்கு. அப்படியே ஒரு அந்த பூஜை அறையிலே நின்னுட்டுருக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு தெய்வீகமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் யூஸ் பண்ற ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் இது. பொதுவா நான் அந்த பூஜை அறைய தொடைக்கும்போது, அந்த ஷெல்ஃபு, அந்த மேல இருக்கிற மாடம் இதெல்லாம் தொடைக்கும் பொழுது, நான் பயன்படுத்துறது வந்து இதுதான். நல்ல சுத்தமான தண்ணீல பச்சை கற்பூரமும், கொஞ்சமா வந்து பன்னீரும் விட்டு தொடச்சுப்பேன். அதேபோல நான் யூஸ் பண்ற மஞ்சள் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நான் ஆல்ரெடி ஒரு பவுடர் வந்து அரைச்சு அது வீடியோவா குடுத்துருக்கேன். ஆகர்ஷண பொடி அப்படின்னு சொல்லிட்டு. அதுல நான் யூஸ் பண்ற பொருட்கள் வந்து அவ்ளோ ஸ்மெல் வரும். ஜவ்வாதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பச்சை கற்பூரம், சந்தனம், வெட்டிவேர் இதெல்லாம் நெறைய சேர்த்து நான் வந்து அந்த பவுடர வந்து அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அத வந்து கொஞ்சமா மஞ்சளோட கலந்துக்கிட்டு, நான் அத பன்னீர்ல குழச்சு நான் வந்து பொட்டு வைப்பேன். அப்படி இருக்கும்போது அந்த பூஜை அறையில அவ்ளோ நறுமணமா இருக்கும். நான் அகைன் அந்த மந்த்லி கிளீன் பண்ணிட்டு, மறுபடியும் அடுத்த மாசம் தான் நான் வந்து பூஜை அறைய டீப் கிளீன் பண்ணுவேன். ஸோ அதுவரைக்குமே அந்த பூஜை அறை அவ்ளோ சுத்தமா, அவ்ளோ ஒரு நறுமணத்தோட இருக்கும். எனக்கு எப்பவுமே பூஜை அறையில பூஜை முடிச்சுட்டு, ஒரு 15 மினிட்ஸ் டூ 20 மினிட்ஸ் வரைக்கும் பூஜை அறையில அமைதியா உட்காந்துட்டுருப்பேன். அது வந்து என்னுடைய பழக்கம். லைக் எதுவுமே எனக்கு இது வேணும், அது வேணும், என்னோட லைஃப்ல இந்த ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு இவ்வளோ பணம் வேணும், இந்த கடன் தீரணும், அந்த அந்த மாதிரி நான் கடவுள்கிட்ட எதையுமே நான் கேட்க மாட்டேன். அமைதியா பூஜை முடிச்சுட்டு, நான் அலங்காரம் பண்ணியிருப்பேன் இல்லையா என் தெய்வங்கள, அவங்கள கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அமைதியா உட்காந்துட்டுருப்பேன். எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சமான விஷயம். என்னுடைய என்னுடைய அ இஷ்டமான வேலைகள்ல அது ஒண்ணு. ரொம்ப முக்கியமான விஷயம். நெறைய பேர் கேட்டிருக்கீங்க, நம்ம வந்து பூஜை செய்யும்பொழுது நம்மளுடைய வேண்டுதல வைக்கணுமா? இல்ல பூஜை முடிச்சதுக்கப்புறம் நம்முடைய வேண்டுதல வைக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நம்ம படைச்ச கடவுளுக்கு தெரியும். நம்ம கேட்டு அதாவது கேட்கணும் அப்படின்னு கிடையாது. நம்ம கடவுள் முன்னாடி போய் நின்னுட்டு, எனக்கு இந்த குறை இருக்கு அப்படின்னு சொல்ல தேவையில்ல. அவருக்கு தெரியும். நம்ம லைஃப்ல என்ன நடக்குது? நம்ம லைஃப் எப்படி போகணும்? என்ன மாதிரி இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். ஆனா ஒரு ஆதங்கம், என்னோட லைஃப்ல இப்படியெல்லாம் இருக்கு. ஸோ இத வந்து நம்ம வந்து கடவுள்கிட்ட சொன்னா சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல கடவுள்கிட்ட சொல்றோமே தவிர, கட்டாயம் நம்முடைய கவலைகளை கடவுள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா, நம்முடைய கர்ம வினைகள் நம்முடைய வாழ்க்கைய வந்து தீர்மானிக்கிற விஷயம். அதனால நமக்கு என்ன வேணும்? என்ன நடக்கும்? என்ன நடக்கப் போகுது? அப்படிங்கிறது கடவுளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனால நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இறைவனுக்கு இந்த தொண்டுகள் செய்றது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். பொதுவாவே நான் எப்பவுமே சொல்ற விஷயம் தான். கடவுளுக்கு ஒரு விஷயம் செய்றோம். ஒரு ஒரு கற்பூரம் ஏத்துறோம். ஒரு தீப தூப ஆராதனை செய்றோம்.
அப்ப கூட எனக்கு இது வேணும். அதனால நான் உனக்கு இத செய்றேன் அப்படின்னு நம்ம நெனச்சுக்க தேவையில்ல. ஒரு கடவுள்கிட்ட இத நான் குடுக்குறேன், இத எனக்கு குடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீல் பேச தேவையில்ல கடவுள்கிட்ட. கடவுளுக்கு தெரியும் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால ரொம்ப மன நிறைவா, ரிலாக்ஸா, உண்மையாவே ஆன்மீகத்துல நம்பிக்கை இருந்து, நீங்க வணங்குற தெய்வங்கள் மேல நம்பிக்கை இருந்து வழிபாடு செய்யுங்க. அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் நம்முடைய பக்திக்கு. பொதுவாகவே நம்முடைய பக்தி அப்படிங்கிறது ஒரு சில பொருட்களோடு சேரும்போது அது வந்து ஆன்மீகமா மாறுது. அந்த மாதிரி நம்ம சில விஷயங்கள சொல்லலாம். இப்போ வந்து சாதாரணமா கடவுளுக்கு வந்து சாதத்த பக்தியோட நம்ம குடுக்கும்போது அது பிரசாதம் ஆயிடுது. அதே சாப்பாடு நம்ம நார்மலா இருக்கும் பொழுது, நார்மலா செய்யும் பொழுது அது வந்து சாதாரண சாப்பாடு, சாதாரண சாதம் அவ்வளோதான். அதுவே வந்து பக்தியோட இணையும் பொழுது பிரசாதம். எத்தனையோ நாள் நம்ம வந்து சாப்பிடாம பட்னியா இருப்போம். ஆனா, அதெல்லாம் வந்து பட்டினி லிஸ்ட்ல தான் வரும். அதே விஷயத்த பக்தியோட அ அன்னைக்கு தினம் வழிபாடு செஞ்சு பக்தியோட இருக்கும் பொழுது, அது வந்து விரதம் ஆயிடுது. அதேபோல நம்ம லைஃப்ல ஒரு டே ஃபுல்லா அதிகமா நம்ம பயன்படுத்துற பொருட்கள்ல ஒண்ணு தண்ணி. அந்த தண்ணி ரொம்ப சாதாரணமா நம்ம யூஸ் பண்ற விஷயம் தான். அதே தண்ணிய நம்ம பூஜை அறையில கடவுளுக்காக பயன்படுத்தும் பொழுது அது தீர்த்தமாயிடுது. நம்ம சாதாரணமா ஒரு கோவிலுக்கு போறோம். ஒரு நார்மலா வந்து ஒரு பயணம் போறோம் அப்டின்னா, அது வந்து பயணம் தான். ஒரு சாதாரண ஒரு டூர் மாதிரி போறோம்னு வச்சுக்கோங்களேன். அதையே நம்ம பக்தியோட சேர்த்து போகும்போது யாத்திரையா மாறுது. எல்லாருக்குமே மியூசிக் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த இசையவே கொஞ்சம் பக்தியோட சேர்ந்து நம்ம கேட்கும்பொழுது, அதுவே கீர்த்தனையா மாறுது. அதே மாதிரி தாங்க. ஒரு வீட்ல இறை பக்தி அதிகமா இருக்கும் பொழுது, கடவுளுக்கு செய்கின்ற சேவை அதிகமா இருக்கும் பொழுது, அந்த வீடே கோவிலா மாறுது. எனக்கு எப்பவுமே என்னோட வீட்ட ஒரு கோவில் மாதிரி வச்சுக்கணும் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கிற ஆசை தான். இந்த வீட்ல தான் அப்படின்னு இல்ல. நான் என் அம்மா வீட்ல இருக்கும்போதும் சரி, என்னோட மாமியார் வீட்ல இருக்கும்போதும் சரி, எப்பவுமே அந்த பூஜை அறைக்கு தனி முக்கியத்துவம் குடுத்து வச்சிருப்பேன். எல்லா விரத நாட்களும் சரி, அந்த பூஜை அறை அப்படிங்கிறது ஒரு மங்களகரத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஆசைப்படுவேன். அதே போல தான் பூஜை விக்கிரகங்களா இருக்கட்டும், நான் வணங்குற தெய்வங்களுடைய படங்களா இருக்கட்டும், பூஜை பாத்திரங்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ப்ராப்பரா கிளீன் பண்ணி வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நெறைய பேர் கேட்குறீங்க, "இவ்ளோ பாத்திரம் எப்படி கிளீன் பண்றீங்க? இவ்ளோ பெரிய பூஜை அறைய எப்படி மெயின்டெயின் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் ஒருத்தருக்கு ரொம்ப புடிக்குது அப்படின்னா, அது எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் அத செய்வாங்க. ஏன்னா, அந்த விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. ஸோ, அதே மாரி தான் எனக்கும். எனக்கு வந்து பூஜை அறைய இப்படி வச்சுக்கணும். எனக்கு பூஜை அறைய இவ்வளோ அலங்காரமா வச்சிருக்கணும் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கிற எனக்குள்ள இருக்கிற ஒரு சந்தோஷமான விஷயம். எனக்கு பூஜை அறைய சுத்தம் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஸோ, மத்த வேலைகள் செய்றத விட, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்வேன். ஒவ்வொரு முறையும் நான் கிளீன் பண்ணும்போதும், ஒவ்வொரு டெக்கரேஷன்ல நீங்க பார்த்திருப்பீங்க என்னோட பூஜை அறைய ஒரே மாதிரி இருக்காது எப்பவுமே. எனக்கு பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ என்னோட தெய்வங்கள எந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணி நான் பார்க்க முடியுமோ, அந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து இது பிடிக்கும். அதனால நான் செய்றேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கமெண்ட் வந்து வந்திருந்துச்சு. ஸோ அது வந்து அதாவது உங்ககிட்ட நெறைய இருக்கு. அதனால நீங்க வந்து செய்றீங்க. எங்ககிட்ட இல்ல. அதனால எங்களால செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அ இந்த கமெண்ட்க்கு வந்து நான் வீடியோல பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ரொம்ப மன்னிச்சிருங்க. எல்லாருமே வந்து சடனா எடுத்த உடனே முன்னாடி வந்துர்றதில்ல. நானுமே வந்து ஒரு காலத்துல ஒரு சின்ன ஒரு 2, 3 ஃபோட்டோ முன்னாடி ஒரு 2 விளக்கு ஏத்தி வழிபாடு செஞ்ச ஒரு நடுத்தர ஃபேமிலி தான். இப்பவும் அப்படிதான். ஆனா, எனக்கு வந்து பூஜையில ரொம்ப ஈடுபாடு அதிகம். என்னுடைய தெய்வங்கள வழிபாடு செய்றது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, என்னோட பூஜை அறையில வந்து ரொம்ப காஸ்ட்லியான விஷயம் எதுவுமே நான் வச்சிருக்க மாட்டேன். நீங்க பார்த்துருப்பீங்க. எனக்கு பிடித்த தெய்வங்கள என்னுடைய பட்ஜெட்குள்ள எவ்வளோ இருக்க முடியுமோ, அந்த மாரி தான். அதுவும் வந்து நான் ஒட்டுக்கா வாங்கியிருக்க மாட்டேன். நீங்க என்னுடைய பழைய வீடியோஸ் எல்லாம் பாருங்க. ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர்லாம் என்னோட வீடியோஸ் பாருங்க. பூஜை அறையில ஒண்ணுமே இருக்காது. ஒரு 2, 3 ஃபோட்டோஸ் தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு முறையும் எனக்கு அந்த சேவிங்ஸ்ல வச்சு வச்சு நான் வந்து ஒதுக்கி வச்சுருவேன். அ இந்த அளவுக்கு சேவிங்ஸ் இருக்கணும். இந்த தெய்வத்த இந்த நாள்ல நான் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்காகவே தனியா ஒதுக்கி வைப்பேன். ஸோ அந்த மாரி ஒரு சின்ன சின்ன சேவிங்ஸ்ல வாங்கி நான் சேர்த்தது தான். இப்போ ஒரு சிலருக்கு வந்து தங்கத்து மேல ஆசை இருக்கும். ஒரு சிலருக்கு பணத்து மேல ஆசை இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து ட்ரெஸ் கலெக்ஷன் மேல வந்து ஆசை இருக்கும் இல்லையா? அதுக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நான் ஸ்பெண்ட் பண்றது வந்து என்னோட பூஜை அறையில எல்லா தெய்வங்களையும் ரொம்ப அலங்காரமா, ரொம்ப அழகா வச்சுன்னு இருக்கணும் அப்படிங்கிறது. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ நான் இதனால இப்படி வச்சிருக்கேன். இதுக்காக நீங்க வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். உங்க வீட்ல அதாவது ஒரு சின்ன கபோர்டு இருந்தாலும் சரி, அந்த கபோர்ட்ல கூட ரொம்ப அழகா நம்ம விக்கிரகங்களோ அல்லது படங்களோ வச்சு வழிபாடு செய்யலாம். தவறே கிடையாது.
இந்த வீடியோ வந்து இதுவே ரொம்ப லென்த்தா வந்திருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பூஜை அறையோட மீதி இருக்கிற திங்ஸ்லாம் நான் எப்படி கிளீன் பண்ணியிருக்கேன், எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இதுவரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். கண்டிப்பா அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஸோ மச். பாய்.